இந்த வீட்டில் என்னை விட்டால் டிசிப்ளின் டெக்கோரம் பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது பர்ஃபெக்ஷன் என்னை விட்டால் ஆளே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் வாய் கூசாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும். நேற்றுக்கு ஒரு சக கண்டஸ்டண்ட்டை வந்து நாமினேட் பண்ணும்போது அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ராட், திவ்யா வந்து ஒரு ஃப்ராட், விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத கோலை, ஈகோசென்ட்ரிக் மேனியாக், அயோக்கியத்தனம், நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம், இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினவர் தான் கோலை அப்படின்னு திவ்யாவை சொன்னார். எதுக்கு சொன்னார்? விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத கோலை அப்படின்னு சொன்னார். இந்த வீரரை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில், இந்த வீரர் செய்த வீரதீர செயலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல்ல கொஞ்ச நாளைக்கு எஃப்ஜேன்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாருங்க இந்த வீட்டுக்குள்ளே. அந்த எஃப்ஜேவும் ஆதரியும் சேர்ந்து கேப்டன்சி டாஸ்கில் விளையாடும் பொழுது இந்த வீரர் செய்த வீரதீர செயல் என்ன தெரியுமில்ல, காலை பூச்சி வாரி விட்டாப்புல. கொஞ்சம் விட்டுருந்தா ஆதரியோடைய மண்டை பொழந்திருக்கும். எஃப்ஜேன்ற ஒரு சின்ன பையன் அசிகசிகமாக கேட்காத குறை தான், பச்சையாக கேட்காத குறை தான், ஆனால் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டான். நல்லவன் வேஷம் போடுவேன், நான் தான் நல்லவன் சொல்லுவேன், அதுன்னுவேன் இதுன்னுவேன் அப்படின்னு போட்டு இந்த வடிவேல் காமெடியில், ஐயோ பெருசே உன்னதான் யா தடிமாடு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் தூக்கி அடிப்பான் பாருங்க, அப்படியே சில மாதிரி அப்படி தான் இந்த வீரர் வந்து அன்றைக்கி நின்றுட்டு இருந்தார். அது அன்னைக்கு. இன்னைக்கு டாஸ்க் நடக்குதுங்க. தன்னை வந்து ஒரு பெரிய மலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். டிஃபென்ஸில் என்னை விட்டு அடிச்சுக்க ஆள் கிடையாது, எவனாக இருந்தாலும் நான் வந்து பிச்சு விளாசிடுவேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த வீரெல்லாம் யாருக்கிட்ட மட்டும் அவர் காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட மட்டும்தான். திவ்யாவை கோலன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு இந்த ஜெயிண்ட்டை, இது பாடி ஷேமிங் கிடையாது, அவர் வந்து அவருடைய உருவத்தை அவரே தான் வந்து சொல்லிக்கிறார். நான் வந்து கொஞ்சம் நல்லா புஸ்டிக்காக இருக்க ஒரு பர்சன், என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு அவர் சொல்கிறாப்புல. அந்த ஆளை வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி திவ்யா வந்து டஃப் கொடுத்து விளையாண்டாங்க. அரோரான்னு ஒரு பொண்ணுங்க, விக்ரம் பக்கத்தில் ஒரு பென்சில் மாதிரி தான் அரோரா இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பிளாக் கலர் பாலை போடுறதுக்கும் அந்த பொண்ணு இன்றைக்கி நடந்த டாஸ்கில் 2 வாட்டி அரோரா கிட்ட தான் வந்து கோல்டு கலர் பால் கிடச்சிது. அந்த கோல்டு கலர் பால் அந்த பொண்ணை நசுக்கி ஜூஸாக்கி அப்படியே ஒரு மாதிரி முறுக்கு புழிகிற மாதிரி புழிஞ்சு அந்த பாலை வந்து எடுத்துகிட்டு போனாப்புல. யார்? நம்ம வீரர் 2 வாட்டி அரோரா கிட்டேருந்து எடுத்தாப்புல. அதுக்கு முன்னாடி திவ்யா கிட்டனா போய் டிஃபெண்ட் பண்ணுறாப்புல. அந்த சைடு இவங்க கிட்ட போகவே இல்லை. யார்கிட்ட? சாண்ட்ரா கிட்ட போகவே இல்லை. காமருதன் கீழே இவருடைய கோல்டு பால் கிடச்சிருச்சுங்க. விக்கல்ஸ் வந்து அரோரா கிட்டேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்டு பாலை வச்சுக்கிறாரு. அந்த கோல்டு பாலை கமருதன் எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல. கமருதன் எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த வீரர் என்ன பண்ணியிருக்கணும்? நீ எப்படா என் பாலை எடுப்ப அப்படின்னு சொல்லி போய் டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டு அடித்து பிடிச்சி அந்த பாலை வாங்கியிருக்கணும்ல. ஆனால் இந்த வீரர் செய்த செயல் என்ன தெரியுமா? நேராக போயிட்டு வெள்ளை கொடி காட்டி, இந்த பாரு கமருதீன், நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நீ என்கிட்ட வராத, தயவு செய்து பாலை கொடுத்துரு. காலில் விழுந்து கெஞ்சிராப்புல, ஐயா என் பாலை கொடுத்துறியா, வேணாயா, தயவுசெய்து கொடுத்துறியா, நான் உங்ககிட்ட வரல. அதே மாதிரி நாகரிகமாக நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது, நீ வேற யார்கிட்ட தான் எடுத்துக்கோ, என்கிட்ட மட்டும் எடுத்துடாதையா ப்ளீஸ்யா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. யோ நீ தான் பெரிய வீரனாச்சையா, ஒரு பொண்ணு கோழன்னு சொன்ன, நீ என்னையா கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ தான் நல்லா புஜிட்டிக்கான ஆளாச்சே, நான்லாம் யாரு தெரியுமா அப்படின்னு பேசுகிறீங்களே. உங்கள் வீரத்தை கொஞ்சம் ஒரு ஆம்பளை கிட்ட காட்ட வேண்டியதானே, கமருதன் கிட்ட காட்ட வேண்டியதானே. அதில் செலக்டிவாக பெண்கள் கிட்ட மட்டும் உங்களுடைய வீரம், உங்களுடைய அந்த நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த எலைட் மனப்பான்மை பெண்கள் கிட்ட மட்டும் வருது. ஏன் பசங்க கிட்ட காட்ட முடியல? இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நிஜமான கோழை விக்ரம். எப்படி நிஜமான கோழை விக்ரம்? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எமோஷ்னல் கேம் விளையாடுறது, சாரி கேம் ஆடுறது, எதனா ஒன்று பண்ணிட்டேன்னா உடனே சாரி கேட்டுறது. நீ தான் பெரிய அப்பாட்டக்கரில் எதுக்கு மன்னிப்பு கேட்குற? எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டியதானே.
என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுருவார். ஆனால் ஒன்றும் அழுதுருவாப்புல. இவர் அழுதவுடனே எல்லாரும் அமைதியாக விட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி ஆதிரியை பூச்சி கீழே தள்ளி விட்டப்போ கூட காலில் விழுறேன் ஆதிரி அப்படின்னு அழுதுட்டாப்புல. திவ்யா வந்து பேசுகிறத கேட்க முடியாதுன்னு சொன்னோடனே காலில் விழுட்டுமாங்க அப்படின்றாப்புல. நான் காலில் கூட விழுறேன், நான் பேசுகிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறவன் எப்படி வீரனாக இருக்கும்? உன்னால் கமருதனை டிஃபெண்ட் பண்ணி அந்த பாலை பிடுங்க முடியல. அவன் மொத்த கையில் புஷ்டாங்க, கமருதன் மொத்த கையில் புஷ்டான். அந்த கையை பிரித்து இந்த மலையினால் எடுக்க முடியலங்க. நீ எல்லாம் பேசலாமா? அப்படி தான் சுபிக்ஷா கிட்ட போயிட்டு அந்த கேப்டன்சி டாஸ்கில் கெஞ்சிராப்புல லிட்ரலாக, எம்மா ப்ளீஸ்மா அண்ணனுக்கு விட்டுருமா அப்படின்னு. ஒன்று எமோஷ்னல் கேமு, இல்லைன்னா சாரி கேம் ஆடுறது, எல்லாத்துக்கும் சாரி சொல்கிறது, எல்லாத்துக்கும் சாரி கேட்குறது, பெண்கள் கிட்ட போயிட்டு வீர தீர செயல்லாம் செய்கிறது. திவ்யா கிட்ட போய் அந்த கோல்டு பாலை பிடிக்கிட்டு வர முடியுது. திவ்யா வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இவருக்கு டஃப் கொடுத்து அவங்களும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் கலர் பாலை போய் போடுறாங்க. மறுபடியும் இவர் வந்து போடுறாரு, மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. விக்ரமை நல்லா டிஃபெண்ட் பண்ணி பயங்கரமாக விளையாடுறாங்க. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா வந்து ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை, டாஸ்க் விளையாட தெரியாது, ஒன்றுமே. இன்றைக்கி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து அவங்க நேற்றுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2 மணி நேரம் 56 நிமிஷம் காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த டாஸ்க்கை விளையாடிருக்காங்க. ஸோ அவங்க தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, தன்னை ஒரு வீரன்னு சொல்லிக்கிட்டு அந்த வீரம் முழுக்க யார்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காப்புல? முழுக்க பெண்கள் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காப்புல. இது வீரம் கிடையாது ராசா. இருக்கிறதுலையே 1ஆம் நம்பர் கோழை திரு விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். வக்ரம் தான், உடம்பு முழுக்க வக்ரம், உடம்பு முழுக்க வந்து வன்மம். ஒரு விஷயத்த பேசுறது, பெண்கள் கிட்ட பேச வேண்டியது பேசிட்டு நான் அப்படி தான் பேசுவேன், நான் வேணும் தான் பண்ணேன், வேணும் தான் பேசுவேன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் ஆண்கள் கிட்ட எதுவாக இருந்தாலும் பம்பிட்டு போக வேண்டியது. திஸ் இஸ் நாட் கால்டு வீரம். மற்றவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கணும், விக்கல்ஸ் பார்க்கணும், புரியுதா? ஸோ இந்த வீரரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.